நீங்கள் ஒரு சமூகம் சிறக்க வேண்டும் என்றால் முதலில் எது சிறக்க வேண்டும்? குடும்பம் சிறக்க வேண்டும். குடும்ப கட்டுமானம் குலைந்தால் சமூக கட்டுமானம் சரிந்து போய்விடும். சரி, குடும்ப கட்டுமானம் குலையாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் எது நிகழ வேண்டும்? அங்கிருக்கிற கணவனும் மனைவியும் இரண்டர கலந்த இதயங்களோடு இணைந்தும் பிணைந்தும் வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது இல்லறம். அந்த இல்லறத்திற்கு எது தேவை? வள்ளுவன் சொல்கிறான், அன்பும் அறனும் உடைத்தாயின். இல்லையா? இல்வாழ்க்கைக்கு அடித்தளம் எது? அன்பு, அறம். சமூக வாழ்க்கைக்கு அடித்தளம் எது? அன்பு, அறம். மனித வாழ்க்கைக்கு அடித்தளம் எது? அன்பும் அறமும் தான். இந்த இடத்தில் இருந்து நீங்கள், இதுதான் மையப்புள்ளி, இங்கிருந்து நீங்கள் பண்பாட்டு பயிர் வளர்க்க புறப்படுங்கள். அன்பாயிருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்போடு இருங்கள் என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். அன்பாயிருங்கள். செயின்ட் அகஸ்டின் என்கின்ற மிகச்சிறந்த கிறித்துவ ஞானி, அந்த ஞானியிடம் சென்று ஒருவன் கேட்டான், ஐயா, நான் படிக்காத பாமரன், கர்த்தரை பற்றி பேசுகிற பைபிள், விவிலியம் இருக்கிறதே, அதில் உள்ள எல்லா செய்திகளையும் என்னால் அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தியை ஒற்றை வரியில் நீங்கள் சொன்னால் நல்லது என்றான். அவ்வளவுதானே சொல்கிறேன், கேள் என்றார் செயின்ட் அகஸ்டின். ஒட்டுமொத்த பைபிளையும் ஒற்றை வரியில் சொன்னார் செயின்ட் அகஸ்டின். என்ன சொன்னார்? அன்பாயிரு. அவ்வளவுதான். அன்பாயிரு. அன்போடிரு என்று சொல்லவில்லை செயின்ட் அகஸ்டின், அன்பாயிரு என்கிறார். இரண்டுக்கும் வேறுபாடு உண்டா என்றால் உண்டு. நீங்கள் அன்போடு இருப்பது என்று முடிவெடுத்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பல நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருக்கிறது என்று பொருள். நீங்கள் அன்பாயிருப்பது என்று முடிவெடுத்தால் வெள்ளப்பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி வாயில் வைத்தாலும் இனிப்பது போல உங்கள் உடல் முழுவதும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஊறி ததும்பிக் கொண்டிருப்பது அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் அன்பாயிருந்து விட்டால் ஜாதி உண்டா? மதம் உண்டா? இன வேற்றுமை உண்டா? மொழி வேற்றுமை உண்டா? பகைமை உண்டா? யோசியுங்கள்.